Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 15வது முறையா ரோஹித் சர்மா டாஸை தோத்துருக்காரு. ஓடிஐல கண்டினியூஸாக 15வது முறையா ரோஹித் வந்து டாஸை தோத்துருக்காங்க. நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல முடிவு. ஏன்னா சாண்ட்னர் வந்து ஒரு 10 ஓவர் கண்டெயின் பண்ணக்கூடிய பவுலர். அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் ஓரளவு கண்டெயின் பண்ணக்கூடிய துபாய் பிச்சில் ஸ்லோ ஆகுது. நம்ம பார்க்குறோம் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட இன்னும் ஸ்லோ ஆகுது. ஒரு நல்ல டிசிஷனாக நீங்கள் பார்க்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நம்ம கெரிய சொல்கிற விதத்தில் ஏன்னா பேட்டிங் டெப்த் இஸ் டெரிஃபிக். இப்போ நீங்கள் சேசிங்கில் ஒரு விஷயம் பாஸ், பார்ட்னர்ஷிப் ஒன்று வரணும். பார்ட்னர்ஷிப் வந்துனே இருக்கணும். ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் ஒரு 40-50 வந்துனே இருந்தது. அப்படி தான் ஜெயிச்சோம் ஆஸ்திரேலியாவோட. ஒரே ப்ராப்ளமே ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துட்டு ஒருத்தர் அவுட் ஆனோன்னு இன்னொருத்தர் கார்டில் இருக்கணும். அப்படி தள்ளி ஆடிக்கலான்ட்டு அடுத்த ஆளும் அடிக்க போய் புதுசாக 2 பேர் வந்தால் தான் சேசிங்கில் பிரச்சனையே வரும். ஸோ இந்த ஒரு சாண்ட்னருக்கு ஒரே பயம் ஒரு த்ரெட் இருக்கே தவிர அதை தவிர இப்போதைக்கு சேசிங்கில் வேறு எந்த த்ரெட்டும் இல்லை. ஸோ கிரி யூ கேன் டெல். இல்லை, ஃபர்ஸ்ட் டேஞ்சர் அந்த இனிஷியல் விக்கெட்ஸ் கொலாப்ஸ் அது இருக்காது செகண்ட் பேட்டிங் பண்ணாக்க. அதில் ஐ எம் ஹாப்பி. அப்புறம் கோலி அண்ட் அதர்ஸ் தே சேஸ் வெரி வெல், பியூட்டிஃபுல்லாக சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டே சேசிங் தான். அதனால் இன் எ வே இட்ஸ் எ பிளஸிங் இன் டிஸ்கைஸ். நம்ம வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறது பெட்டர். நம்ம இந்தியாவை பற்றி நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். இப்போ நியூசிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவிச்சந்திரா இங்கேருந்து தான் போயிருக்காரு. நியூசிலாந்து போயிட்டு ஐசிசியில் மட்டுமே 5 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் மட்டுமே. பல பேர் அவங்க கரியர்லேயே 5 செஞ்சுரி அடிக்கிறது கஷ்டம். 2 சீரீஸ் தான் விளையாடுறாரு. ஐசிசி 5 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவுட் ஆஃப் இட் இஸ். ஏன்னா நல்ல ஃபார்மில் இருக்காரு. அவர் சிஎஸ்கே காரனால சொல்லிட்டார் கிளீனா, நான் ரொம்ப அடிக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஆக்சுவலாக பயப்படணும்னா ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன், கிளென் பிலிப்ஸ் அவர் அடிக்காமல் இருக்கார். அது ஒரு டேஞ்சர். அவர் எங்கே திடீர்னு கிளாஸ் அந்த மாதிரி ஆடுவார் அவர் திடீர்னு. ஸோ இந்த 3 வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். லேத்தமும் பெரிய ஃபார்மில் இல்லை. ஸோ நான் சொன்னேன் இந்த 3 பேர் கொஞ்சம் த்ரெட் நமக்கு போடும்போது. ஓகே, இப்போ ரச்சின் ரவிச்சந்திரா நம்ம பார்க்குறோம். ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட வந்து ஆஃப் ஸ்டம்ப் வெளியே போகிற லைன் விளையாடுறது கஷ்டமாக இருக்காரு. ஸோ அவருக்கு யார் வந்து ஹிட் டு ஹிட் பேடலாக இருப்பாங்க? நீங்கள் இது நம்மால் தான். நீங்கள் எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன் தான். வருண் சக்கரவர்த்தி போட்ட எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தியை ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்குள்ளே கொண்டுருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நடக்குதா இல்லையா பாருங்கள். அது கொண்டு வந்தால் அது ஒரு மேஜிக். ஏன்னா அவங்க இம்மீடியட்டாக நீங்கள் சைக்கலாஜிக்கலாக அவங்க எந்த பேருக்கு பயப்படுறாங்களோ அவர் எந்த ஓவர் வரப்போகிறாருன்னு இந்த 2 பேட்டர்ஸும் யோசிச்சுன்னே இருப்பாங்க பாஸ். அப்போ நீங்கள் ஏர்லியர் யூ அஷர் இன் வருண் சக்கரவர்த்தி இட்ஸ் கோயிங் டு பி பெனிஃபிஷியல் ஃபார் அஸ். பிகாஸ் அவங்களுக்கு டென்ஷன், சைக்கலாஜிக்கல் டென்ஷன் ஆரம்பிக்கும். இதை தான் நான் அஸ்வின் விஷயத்தில் சொல்லியிருந்தேன். வேர்ல்டு கப்பில் அவ்வளோ பெரிய போலரை வச்சுன்னு 11 எடுக்காமல் இருக்கீங்களே, பெரிய மேதைகள் தான் நம்ம. அந்த அப்படிப்பட்ட ஒரு போலரை எதிர் டீமுக்கு அவன் பேரை சொன்னாலே பயப்படுறாங்கன்றச்சு அவர் எடுக்காமல் இருக்கிறது பைத்தியக்காரத்தணும். தேங்க் காட் காமன் சென்ஸ் வந்து இவர் ஓடிஐ ஸ்குவாடில் எடுத்தாங்க. எடுத்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு 10 ஓவர்ஸ்குள்ளே அவர் வரணும் கண்டிப்பாக. ஓகே, நம்ம நியூசிலாண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு மேட் என்ட்ரி இன்ஜுரினால இந்த மேட்ச்சில் வந்து ரூட் அவுட்னு சாண்ட்னர் சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஒரு லைக் டு லைக் பவுலரை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நேத்தன் ஸ்மித்னு ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் எடுத்திருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் ப்ராப்பர் ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் மேட் என்ட்ரி, பட் அவங்களோட பேட்டிங் டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ மேபி இப்போ தான் நம்ம டீம் கூட தே ஹேவ் டு டூ தேர் பெஸ்ட் இன் பேட்டிங் அண்ட் bowling. அவங்க bowlingல வந்து இப்போவும் சொல்கிறேன், சாண்ட்னருடைய 10 ஓவர்ஸ் ஒண்டி தான் நம்ம பார்த்தாடணுமே தவிர நம்ம பெரிய ப்ரீதிங் டைம் கிடைக்கும் மீதி பேர் ஆடும்போது. மீதி பேர் நாகிங் லெங்க் போட்டு நம்மளை கண்டெயின் பண்ணுற அளவுக்குலாம் அங்கே bowling கிடையாது. அந்த ஓவர் கேன்றவர் ஒரு கோவமாக தேங்காய் வச்சுனே இருக்கார் பாதி பிச்சில். அதில் நிறைய 6 நமக்கு வரும். பிரேஸ்வெல் 6க்குன்னே அல்வா மாதிரி போடுறாரு. அதனால் நமக்கு எந்த விதத்துலையும் யார் வந்தாலும் ஒரு த்ரெட்டும் கிடையாது. இப்போ ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், டாப் பிளேயர்ஸ் எல்லாமே நீங்களும் வண்டி நல்லா ஓட்டுவீங்க, நானும் நல்லா ஓட்டுவேன், டிராஃபிக்கில் டெய்லி ஓட்டுறேன். ஒரு நாள் ஏன் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அது ஆகும். அது நம்ம டே இல்லாமல் போகிறது நம்ம அப்படி நெகட்டிவாக நான் யோசிக்க மாட்டேன். ப்ராபபிலிட்டி கிளியர் ஃபேவரிங் இந்தியா தான். ஓகே கிரி சார், இப்போ நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்க. இந்த மாதிரி மற்ற மேட்சஸ்க்கும் ஃபைனல்ஸ்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிறைய ப்ரெஷர். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்தியா வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. நியூசிலாண்டில் அவங்க பாப்புலேஷனே கம்மி, அதில் கிரிக்கெட் பார்க்குறவங்க அதை விட கம்மி, கிரிக்கெட் விளையாடுறவங்க அதை விட கம்மி. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. இதை எப்படி இந்தியன் டீம் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நியூசிலாந்து வந்து தே வில் கம் அவுட் வித் எ குட் பிளான். அது என்ன பிளான்னா ஐ கேன் விஷுவலைஸ் தே வில் பிளே லாட் ஆஃப் ரிவர்ஸ் ஸ்வீப். இந்தியன் ஸ்பின்னர்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் பிரமாதமாக அடிப்பாங்க எல்லாரும். அண்ட் நியூசிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்மித்னு ஒருத்தர் உள்ள வரல, அவரெல்லாம் பிரமாதமாக ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிற ஆள். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க இந்த மேட்ச்சு வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும் ஆர் ஜடேஜா, ஆக்ஸார் இவங்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு நிறைய ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாங்க. இந்த ரிவர்ஸ் ஸ்வீப்பில் என்னன்னாக்கா நீங்கள் வந்து ஸ்வீப்பர் ஆள் வைக்கலன்னு வச்சுக்கோங்க, ரன்னு போயிட்டே இருக்கும். ஸோ ரோஹித் சர்மா என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக எப்படி மெயின் ஸ்வீப்புக்கு வந்து ஒரு ஸ்வீப்பர் ஆள் வைக்கிறாரோ அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு டீப் பாயிண்ட் ஒருத்தனை வைக்கணும். அப்போ தான் பவுண்டரிஸை கட் பண்ண முடியும். இதெல்லாம் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி 2-3 தடவை நம்ம ஏமாந்துருக்கும்.
கரெக்ட். ஸோ அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடும்போது இன்னொரு இது வருண் சக்கரவர்த்தி வந்து அவர் ரிவர்ஸ் ஸ்வீப் அவர் ஈஸியாக ஆட முடியாது. அவர் எப்படின்னா அவர் வந்து மற்ற பவுலர்ஸ் எல்லாம் போட்டு நிற்பாங்க, இவர் அப்படி இல்லை. இவரோட ஃபாலோ த்ரூங்கிறது இருக்குது பவுலிங்கில். அதாவது போட்டப்புறம் வந்து கை வந்து கிரவுண்டு ஆல்மோஸ்ட் டச் பண்ணும், அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுவார் பாடியை. பெண்ட் பண்ணிவிட்டு ஹீ வில் மூவ் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் லிமிட் ஆஃப். ஸோ அந்த மொமெண்டம் இருக்குல்ல, அது வந்து பால் வந்து எக்ஸ்ட்ரா பைட் இருக்கும். அதில் தான் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ மொத்தத்தில் வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸும் அவங்க ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடும்போது கேர்ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடணும். இது ஜஸ்ட் டு ஆட் டு ஹிஸ் பாயிண்ட், இந்த டெக்னிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தோனி ஒரு ட்ரெண்ட் ஒன்று செட் பண்ணார். அந்த போலார்டு எடுக்கிறதுக்கு அம்பையருக்கு நேரம் பின்னாடி ஒரு ஃபீல்டர் வச்சார்ல, மேத்யூ ஹேடன் பிடிச்சார் அந்த கேட்சை. அதுலேருந்து பாவமா சவுத் ஆஃப்ரிக்காவில் அதை அப்படியே காப்பி அடிக்க ஆரம்பிச்சாரு. ஓகே, இன்னைக்கு அவங்களுடைய நியூசிலாந்து பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டேரல் மிச்சல் இருக்காரு, அவர் ஸ்ட்ரெயிட்டாக எப்பயுமே லாப் பண்ணுறாரு. ஓகே, அக்ராஸ் ஆடாமல். அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் பிளேசிங் வைக்கலாம், அவங்க பேசியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. பார்க்கும்போது தெரியுது எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டில் பால் மேலே போகுது, அதனால் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாஸ்கர் சார், நீங்கள் ஒரு ஸ்பின்னர்ன்றதுனால நான் கேட்குறேன். இப்போது துபாய் பிச் வந்து நம்ம பார்க்குறோம் ஸ்லோ டவுன் ஆகுது. குல்தீப் வந்து நம்ம வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார் அப்படின்னு இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது எதிர்பார்த்துருந்தோம். பட் இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் குல்தீப்போடைய விக்கெட் காலம் வந்து எக்கனாமி வந்து கம்மியாக இருக்குது, ஏன்னா எல்லா மேட்சும் ரன் கம்மியாக தான் அடிக்கிறாங்க. பட் ஆனால் அவருடைய விக்கெட் காலம் எம்டியாகவே இருக்குது. அவர் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் நான் பார்த்த வரைக்குமே இல்லை, முன்ன ஆரம்பத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த டைமில் லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் போலர் தான். பேசிக்கலி லெஃப்ட் ஆர்ம் கூகுளிஸ் நிறையா போட்டுருந்தார். ஒவ்வொரு தடவையும் லாங் ஆன் அடிக்க போகும்போது கவர்ஸ்லையும் மிட் ஆஃப்லையும் கேட்ச், பாயிண்ட்லலாம் கேட்ச் வந்தது. இப்போ அது ரொம்ப வரதில்லை. ஸோ அவருக்கு தன்னுடைய கூகுளியில் கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் இறங்கிச்சுன்னு நினைக்கிறேன். அதை இன்னும் டெரிஃபிக்காக போட்டார்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப்லேருந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் உள்ள சுருக்குன்னு வர பால் கரெக்டாக போட்டுருக்காரு. அதே மாதிரி ஜாஸ் பட்லர் கூட எடுத்தார் வேர்ல்டு கப்பில், அந்த மாதிரி பால் கரெக்டாக போடுறாரு. அந்த கூகுளி ரொம்ப டேர்ன் ஆக மாட்டேன்றது. பட் ஸ்டில் வருண் சக்கரவர்த்திக்கு என்ன மிஸ்ட்ரி ஃபேக்டர் போலிங்கில் இருக்கோ ஆஃப்டர் பிச்சிங்கு, இவருக்கு இந்த இயர் வரும்போதே நிறைய மிஸ்ட்ரி ஃபேக்டர் இருக்குது. அவர் எந்த பக்கம் ஆடுறதுன்னு தெரியாமல் தான் ஆடுறாங்க. ஸோ மேபி இந்த மேட்ச்சில் கிளிக் ஆகலாம் விக்கெட் டேக்கிங். நிச்சயமாக இப்போ குல்தீப் பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம் நம்ம 2.0 வருண் எப்படி இப்போ 2.0 வரனால குல்தீப் வந்து இந்த 2023 வேர்ல்டு கப் வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருந்தாரு, முன்னாடி ரொம்ப ஸ்லோவாக போட்டிருந்தாரு. மறுபடியும் இப்போ கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால அந்த ஸ்லோவாக இருக்கா பவுலிங்? அந்த கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ முக்கியம் பிளேயர்ஸ்க்கு? கிரி மைட் பி ஏபிள் டு டெல் யூ பெட்டர் பிகாஸ் டெக்னிக்கலி சொல்லுங்க கிரி. அது வந்து அவர் வந்து ஃபாஸ்ட்டாக போட்டு அண்ட் ஆல்சோ அவரோட லெஃப்ட் ஆர்ம் வந்து காதோடு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும். இவர் முதல்ல இப்படி போட்டிருந்தார் சைடில், அதுக்கப்புறம் சம்படி சஜஸ்டட் இப்படி காதோடு வர ஆரம்பித்தார். இன்ஃபேக்ட் அது கோச் வந்து இத்தனை நாளாக கரெக்ட் பண்ணாதே மட்டமான விஷயம். ஸோ இப்படி போட்டப்பறம் வந்து சரியாக போட ஆரம்பித்தார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்லோவாக போடுறாரு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விக்கெட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக போட்டால் ஒன்றும் ஈஸி ஃபார் பேட்ஸ்மேன். ஸ்லோவாக போடுறது ஒரு விஷயம் நல்லது தான். ஆனால் நீங்கள் டைட்டாக போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விக்கெட் வரும். பர்ஃபெக்ட். அவர் சொல்ல கரெக்ட். ஏன்னா நீங்கள் ரன் கெட்டிங் டிஃபிகல்ட் ஆக்கினே நீங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பாயிண்ட்டு கவர்ஸ் போலருக்கும் கவர்ஸுக்கும் நடுவில் ஒரு ஃபீல்டர் வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் அதை ஆடினே இருப்பீங்க, பொறுமை போயிடும். ஸோ இந்த இதில் மட்டும் 50 ஓவர்ஸில் மட்டும் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு டெஸ்ட் மாதிரி ஆடணும், ஒரு வழி கிடையாது. கரெக்ட். அதுக்கப்புறம் திடீர்னு நீங்கள் அப்படியே அந்நியனாக மாறலாம். கொஞ்சம் நீங்கள் அம்பியாக இருக்கணும் சில இடத்துல. அங்கேயும் T20 ஃபார்மேட்லேயே போயிருந்தீங்கன்னா நடுவில் நீங்கள் எஸ்பெஷலி ஒரு 15 to 40 ஓவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் வந்து டெம்பர்மெண்ட் வேணும், பொறுமை வேணும். அங்கே நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா அப்படியே ஜோல்ட் ஆகும் மேட்ச் அந்த இடத்துல. இல்லை, அதை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் அவங்க ரிவர்ஸ் ஸ்வீப். அதுதான் அவங்க வந்து ப்ளஸ் பாயிண்ட். அவங்க நல்லா ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாங்க. நம்ம பசங்க ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ட்ரைனிங் கிடையாது, அவ்வளோ ப்ராக்டிஸ் கிடையாது. இவங்க ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடும்போதெல்லாம் கேட்ச் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்தியா மட்டும் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடாமல் விளாடணும். நிச்சயமாக மேக்ஸிமைஸ் த டேலண்ட் அப்படின்னா நியூசிலாண்டை தவிர வேர்ல்டு கிரிக்கெட்டில் மற்ற டீமை வந்து நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களோட டேலண்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம் அவங்க. 15வது முறையாக ரோஹித் டாஸை தோற்றுருக்காரு. இருந்தாலும் நியூசிலாந்து இப்போ டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.